Welcome to Erode Kitchen. Hello brothers and sisters. I am Mrs. Prasanna Nagarajan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டிஷ் வந்துங்க, ஒரு ஸ்வீட் ஐட்டம். இதோட பேர் வந்துங்க ஷுர்மா லட்டு. ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நான் சொல்லிடுறேங்க. 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு வெள்ளை ரவை, 1/4 கப்பு கடலை மாவு, 1 கப்பு வெல்லம். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை பிடிக்கும்னா நாட்டு சர்க்கரை, சரிங்களா? இதை உடைச்சா என்ன மெஷர்மெண்ட்னா அது எல்லாம் சேர்ந்து 1.5 கப்பு வருது இல்லைங்களா? இதில் 1 கப்பு பொடிச்ச வெல்லம், சரிங்களா? அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி இப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நெய், கொஞ்சம் நட்ஸு, முந்திரி திராட்சை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். ஓகேங்களா? இதை எப்படி செய்கிறதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. நான் வந்து இது வந்து ஒரு நார்த் இண்டியன் ஸ்வீட் ஐட்டம்ங்க. அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா, இதை வந்து இந்த 3 மாவு இருக்குது இல்லைங்களா, கோதுமை மாவு, ரவை, கடலை மாவு, இதை வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி பசுவோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வடை மாதிரி தட்டி டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் அதை 1-2 மிக்சியில் போட்டு பொடிச்சு நல்லா ரவை பதத்துக்கு பவுட்ரு பண்ணிடுவாங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளை தண்ணி, அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிப்பாங்க. ஓகேங்களா? நான் ஹெல்த் கான்ஷியஸ்க்காக இதை நானாக யோசித்து சரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு அந்த மெத்தட் பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணுங்கள், இல்லைன்னா இப்போ நான் செஞ்ச மெத்தட்லேயும் பண்ணுங்கள். பெரிய வித்தியாசம் இருக்காது. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு கடாயில் இந்த 3 மாவையும் போட்டுங்க, 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பாருங்கள் பச்சை வாசனை போக நல்லா வறுத்து வச்சுருக்கேங்க, சரிங்களா? பச்சை வாசனை போகணும், சிம்மில் வச்சு வருங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வெள்ளை தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. இந்த வறுத்த மாவில் நான் நெய்யில் வறுத்த நட்ஸு சேர்த்துருக்கேங்க. இதை ரொம்ப விட்டுறாதீங்க, உருண்டை பிடிக்க வராது. அதனால் அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த 1.5 கப்புக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இது மாடரேட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ரொம்ப ஸ்வீட் வேணுங்கிறவங்க 1.5க்கு 1.5 எடுத்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. ஓகேங்களா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, இதுக்கு பதம்லாம் வேண்டியது இல்லைங்க, ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். ஏன்னா கல் மண் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக இந்த நம்ம வெள்ளத்தை கரை விடுறோம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வீட்டில் இருக்குது அப்படின்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 மெத்தட்லேயும் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோ ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் தான் வித்தியாசம். ஸோ இது எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிடணும் இல்லைங்களா, அதுக்காக நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் உங்களுக்கு நான் சும்மா ட்ரை பண்ணுங்க, எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதை நான் லட்டு பிடிச்சிட்டு இன்றைக்கி உண்டான டிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு வெரைட்டிங்க இது. இப்போ நார்மலாக நம்ம வந்து சாம்பார் வைப்போம் இல்லைங்களா, அந்த சாம்பார் வந்து மேக்ஸிமம் டிஃபனுக்கும் ரைஸுக்கும் சூட் ஆகும். நான் இப்போ சொல்கிற ஒரு குழம்பு வெரைட்டி வந்துங்க ஒன்லி ஃபார் ரைஸுக்கு தான் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி நாங்கள் வந்து வரலட்சுமி பண்டிகை, நவராத்திரி, பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி பெரிய பெரிய பண்டிகை அன்றைக்கி நாங்கள் மேக்ஸிமம் சாம்பார் வைக்க மாட்டோங்க, எங்கள் கஷ்டம் அந்த மாதிரி. அதனால் இதுக்கு பேர் வந்துங்க, இப்போ நான் சொல்ல போகிற புளி பேஸ் பண்ண ஒரு குழம்பு வெரைட்டியோட பேர் வந்துங்க புளியிட்ட கூட்டு, சரிங்களா? இதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, துவரம்பருப்பு ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில், இப்போ நான் சொல்கிறது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்த துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் விட்டு நல்லா கொலைய குக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நெல்லிக்காய் அளவு புளியை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மைல்டு புளிப்பு தான் இருக்கணும், நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்துங்க 5 காய் சூட் ஆகுங்க, வேறு எதுவும் சூட் ஆகாது. அது என்னென்ன அப்படின்னா, சேனக்கிழங்கு, பாவக்காய், பீன்ஸு, கொத்தவரங்காய், முட்டைக்கோசு, இந்த 5 காய் தாங்க யூஸ் ஆகும். நாங்கள் பண்டிகை அன்னைக்கு பாவக்காயை தவிர்த்துட்டு மற்ற 4 காயில் நாங்கள் செய்வோம், சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, வறுத்து அரைக்கணுங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு,
வெள்ளை உளுந்து சரிங்களா, 1 ஸ்பூன் மிளகு, 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா குழம்பு கொதிக்கிறப்போ தூள் பெருங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 5 காஞ்ச மிளகாய், 1/4 மூடி தேங்காய். இதை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டுங்க. அப்புறம் பொன்னிறமாக வறுத்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. காய் இருக்குங்களே, நீங்கள் என்ன காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 காயில் அந்த காயை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டுங்க. இந்த காயை போட்டு 1 நிமிஷம் வதக்கிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணியை ஊற்றுங்க. புளி தண்ணி நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போக. கொதித்த உடனே இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை போடுங்க. துவரம் பருப்பு நல்லா கரண்டியில் மசிச்சு போடுங்க. கடைசியாக உப்பு சேர்த்துங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா இறக்கி வச்சுருங்க. கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் இது ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சேஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் சாம்பார் பண்ணுறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிளகு சேர்றதுனால ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. ஓகேங்களா, இந்த குழம்பு வெரைட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு அக்கேஷனலையும் ஃபெஸ்டிவல் டைமில் இது தான் செய்வோம். இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் நான் சேனக்கிழங்கு வச்சு இந்த கூட்டு, புளியிட்ட கூட்டு பண்ணியிருக்கேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டிஃபனுக்கு அவ்வளோவா சூட் ஆகாது, ரைஸுக்கு தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம ஹெல்த்தியான நார்த் இண்டியன் ஸ்வீட் ஷுர்மா லட்டு தயார். உங்கள் வீட்லேயும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நவராத்திரி வருது இல்லைங்களா, நவராத்திரியில் வர்ற கெஸ்ட்டுக்கு இதை கொடுக்கலாம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, எனக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற இனிமேலும் கொடுக்க போகிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேங்களா, வேறு ஒரு நல்ல டிப்போடையும் ரெசிபியோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பிரசன்னா நாகராஜன். நன்றி, வணக்கம்.